வெல்கம் டு விரு ரிவ்யூ. இந்த வீடியோவில் 2023லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு இங்கிலீஷ் மூவியான சிம்பத்தி ஃபார் த டெவில் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த உள்ள பார்க்க போகிறோம். இப்போ இந்த திரைப்படம் வந்து தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்குங்க. இதில் இந்த படத்தோட கதையை ஒரு பரபரப்பான ஒரு த்ரில்லர் திரைப்படமாக எடுத்திருப்பாங்க. படத்தில் வரக்கூடிய நம்ம கதாநாயகன் ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலி மேனுங்க. ஸோ இவரோட ஒய்ஃபு வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சி வார்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து தன்னோட மனைவியை பிக்கப் பண்ணுறதுக்காக காரில் ட்ராவல் பண்ணி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ரீச் ஆகிட்டார் கதாநாயகன். கீழே இருக்கக்கூடிய அந்த பார்க்கிங் லாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வசமாக மாட்டிக்கிறாரு ஒருத்தர்கிட்டக்க. அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம நிக்கலஸ் கேஜ் தான். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே கூட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாப்புல. நான் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஊபர்லாம் இல்லை, நான் எமர்ஜென்சி வார்டுக்காக என்னோட மனைவியை பிக்கப் பண்ண வந்திருக்கேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, இறங்குங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாப்புல. உடனே வந்து பார்த்தீங்கன்னா கன்னை எடுத்து மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. ஸோ வேறு வழியே இல்லாமல் கார் எடுக்கக்கூடிய கதாநாயகனுக்கும் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கலஸ் கேஜுக்கும் நடக்கக்கூடிய அந்த ரைவல்ட்ரி தான் இந்த படத்தோட மிச்ச கதையே. ஸோ நிக்கலஸ் கேஜுக்கு என்ன வேணும், இவர்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய கதாநாயகன் கடைசியாக தப்பிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத ஒரு பரபரப்பான ஒரு த்ரில்லர் திரைப்படமாக எடுத்திருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே கதை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு போன விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ட்ராகிங்காக இருக்கும். போக போக அதாவது நிக்கலஸ் கேஜோட வில்லனிசம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுவாங்க. அந்த கேரக்டரோட வில்லனிசம் வெளியே வர இந்த படம் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. இந்த சைடில் கதாநாயகன் கிட்டத்தட்ட ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் தான். ஆனால் இவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோப்பு பெருசாக இல்லை. ஆனால் யதார்த்தமான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரி நடிச்சிருக்கிறாப்புல. பட் முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது கதாநாயகன் இங்கேருந்து தப்பிச்சிருவாரா மாட்டாரா அப்படிங்கிற டென்ஷன் பில்டிங் ஒரு சில சீன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக உண்டாகுது. இருந்தாலும் இந்த மாதிரியான கதை ஓரண்டில் நிறைய படங்கள் பார்த்ததுனால இந்த படம் கொஞ்சம் சலிக்க தான் செய்யுது. ஸோ ஒரு சுமாரான படம் தான், முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்கோடு வெளிவந்திருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். ஃபேமிலி வாட்சபிள் தான், அடல்ட் கண்டென்ட்லாம் அந்த படத்தில் பெருசாக கிடையாது, வைலன்ஸ் மட்டும் இருக்கும்.